ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லூபி ஃப்ரூட் பிளான்ட்டை தாங்க அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த லூபி ஃப்ரூட் பிளான்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராபிக்கல் பிளேஸில் நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். மாடியிலும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு, நிலத்துலையும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. செடி பொறுத்த வரைக்கும் இந்த செடிக்கு பராமரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த செடி நம்ம மற்ற செடி எப்படி நம்ம கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றினாவே போதும். பியூர் ட்ராபிக்கல் பிளான்ட்டு தான். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் பிளேஸ்லேயே இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நடலாம். பிளான்ட் எதுவும் ஆகாது, நல்லாவே ஆரோக்கியமாக வளரும். இப்போ இந்த பிளான்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வச்சு ஒரு கயிறை வச்சு கட்டியிருக்கு. எதுக்கு இப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் மேலேயும் கீழேயும் ஷேக் ஆச்சுன்னா பாக்ஸுக்குள்ளார பிளான்ட்டோட ஸ்டெம்ப் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸோட இழுத்து பிடிச்சி கட்டியிருக்கு. அதை நம்ம இப்போ அந்த கயிறை கழட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸோட பாட்டமை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டை இப்போ நம்ம வெளியில் எடுக்கிறோம். இந்த ஸ்வீட் லூபி பொறுத்த வரைக்கும் ஏர்ல ஐடு பிளான்ட்டு, அதனால் வச்சோம்னா ஒரு வருஷத்துலேயே ஃப்ரூட் வச்சிடும். இந்த செடி பொறுத்த வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த செடி ஆல்ரெடி வளர்த்துட்ருக்கோம். காய்களும் வச்சுருக்கு. இதுக்கு முன்னால் நம்ம 2 வீடியோ இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இந்த செடி பொறுத்த வரைக்கும் நல்லாவே வளரக்கூடிய ஒரு செடி தான். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் நம்ம எல்லா செடிகளுக்கும் நம்ம எப்போ கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த செடிகளுக்கு கொடுத்தாவே போதும். நல்லாவே வளரக்கூடிய செடி தான். இதை பொறுத்த வரைக்கும் ஊறுகாய் மேக் பண்ணலாம். இதோட ஃப்ரூட் நம்ம ஊறுகாய் மேக் பண்ணலாம். பழுத்ததுன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம். காய்களாக இருக்கக்குள்ளே நம்ம அப்படியே சாப்பிடலாம். நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும். இந்த லூபி ஃப்ரூட்டில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி. அதில் பார்த்திங்கன்னா முள் மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். முள் தெரியாத லைட்டாக பெரியசாக மரம் ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன முள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட பிளான்ட்டோட அன்பாக்சிங் வீடியோவும் நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் போடுறேன். இது பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது. நம்ம மாடியில் இருக்கக்கூடிய லூபி பார்த்திங்கன்னா தெரியும். அங்கங்கேயும் காய்கள் வச்சுருக்கு. இது பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் பழுக்க மாட்டேங்குது. கீழே பழுத்ததுன்னா அந்த கொத்தை மட்டும் நம்ம பிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. ஜபோட்டிக்கெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும். முட்டையாக இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்டாக சின்ன சின்னதாக இருக்கும். அதே மாதிரி தான் இது பொறுத்த வரைக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். பழுத்துனா செக்கச்செவேர்னு பார்த்திங்கன்னா பழுத்து இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், இது அப்புறமேட்டு இதை கட் பண்ணி நம்ம அதில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்தையும் வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஃப்ரூட் பிளான்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஏர்லைடு பிளான்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சீட் க்ரோன் பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஃப்ரூட் வைக்கிறதுக்கு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பார்த்துக்கோங்க. நன்றி.